வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லி மருத்துவ மாணவி கற்பழிப்பு வழக்கில் மைனர் மீதான தீர்ப்பு மீண்டும் ஒத்திவைப்பு. சுப்ரீம் கோர்ட்டில் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு நிலுவை காரணமாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி தீர்ப்பு. ஆடிட்டர் ரமேஷ் கொலை குறித்து பாரதிய ஜனதா உயர்மட்ட குழு விசாரணை சேலத்தில் துவக்கம். பார்லிமெண்டில் பிரச்சினை எழுப்ப முடிவு. இலங்கை தமிழர் உரிமையை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி. முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம். விரிவான செய்திகள். டெல்லி மருத்துவ மாணவி கற்பழிப்பு வழக்கில் சிறுவன் மீதான தீர்ப்பை சிறார் நீதிமன்றம் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. டெல்லியில் கடந்த ஆண்டு ஓடும் பஸ்ஸில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவன் 17.5 வயது மைனர் என்பதால் அவன் மட்டும் டெல்லியில் உள்ள சிறார் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டான். இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்த நிலையில் ஜூலை 25ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதையொட்டி குற்றம் சாட்டப்பட்டவன் முகத்தில் துணியால் மூடப்பட்டு வியாழனன்று சிறார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தான். உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தாரும் வந்திருந்தனர். பலாத்காரம், கொலை போன்ற கொடூர குற்றங்களை செய்பவர்களின் வயது 16க்கு மேல் இருந்தால் அவர்களை சிறுவர்களாக கருதக்கூடாது என்று ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தனது மனு நிலுவையில் இருக்கும் போது மருத்துவ மாணவி வழக்கில் சிறார் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க கூடாது என்ற கருத்தையும் உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி முன்வைத்தார். சுவாமியின் மனு தலைமை நீதிபதி பி. சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் முன் நிலுவையில் உள்ளது. இதனால் குற்றம் சாட்டப்பட்டவன் மீதான தீர்ப்பை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி கீதாஞ்சலி கோயல் அறிவித்தார். மருத்துவ மாணவி கற்பழிப்பு வழக்கில் கைதான எஞ்சிய 4 பேர் மீது சாகித் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. முக்கிய குற்றவாளி டிரைவர் ராம்சிங் திகார் சிறையில் மார்ச் 11ஆம் தேதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை குறித்து பார்லிமெண்டில் குரல் எழுப்ப உள்ளதாக பாரதிய ஜனதாவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் கடந்த 19ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த பாரதிய ஜனதா சார்பில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் நிர்மலா சீதாராமன், அனந்தகுமார் ஹெக்டே ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவினர் வியாழனன்று விசாரணையை துவக்கினர். ரமேஷ் கொலை செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட்ட உயர்மட்ட குழுவின் தலைவர் பிரகாஷ் ஜவடேகர், தமிழகத்தில் தொடர்ந்து இதுபோன்ற கொலை சம்பவங்கள் திட்டமிட்டு நடப்பதாகவும் இதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இது குறித்து வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் குரல் எழுப்ப உள்ளதாகவும் அவர் கூறினார். And that's why we will definitely take up this issue. As in Tamil Nadu, some nationalist organizations, people are targeted. So we'll take up this issue in Parliament also when the Parliament resumes its monsoon session on 5th of August. சேலத்தை தொடர்ந்து வேலூரில் இந்து முன்னணி நிர்வாகி வெள்ளையப்பன் கொலை சம்பவமும் குறித்து இக்குழு விசாரணை நடத்த உள்ளது. தங்களுடைய விசாரணை அறிக்கையை வரும் திங்கட்கிழமை அன்று கட்சி மேலிடத்தில் இக்குழு அளிக்கிறது. தினமும் 34 ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பவர்கள் வறுமை கோட்டிற்கு மேலானவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டதற்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆடிட்டர் ரமேஷ் கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்த பாஜக உயர்மட்ட குழுவினர் சேலம் வந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர், தினமும் 34 ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பவர்கள் வறுமை கோட்டிற்கு மேலானவர்கள் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருப்பது கேலி கூத்தானது என்றும், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் பயன்களை மறுப்பதற்கான முயற்சி இது என்றும் குற்றம் சாட்டினார். It is absolutely crazy to assume that in 34 rupees a person is not poor. I challenge Congress leaders to show the world how to survive in 34 rupees per day. This is absolutely ridiculous. This is a conspiracy against the poor, because by such a definition they will throw millions of poor out of poverty line, BPL category. இந்திய எல்லை பகுதியில் சீன வீரர்கள் ஊடுருவது நாட்டின் பாதுகாப்பிற்கு உகந்தது இல்லை என்றும், இது தொடர்பாக இருநாட்டு உயர்மட்ட தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்றும் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தினார். இலங்கை தமிழர் நலன் காக்கவும் அவர்கள் சுய கௌரவத்துடன் வாழவும் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிக்கும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் உறுதி அளித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த 14ஆம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு இலங்கை பிரச்சினை குறித்து கடிதம் எழுதியிருந்தார்.
இலங்கையில் 13வது அரசியல் திருத்த சட்டத்தை நீர்த்துப் போகச் செய்ய அந்நாட்டு அரசு முயற்சி மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா இது தொடர்பாக இந்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்து இலங்கை தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் இலங்கை தமிழர்களுக்கு அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்றும் இலங்கையில் அனைத்து சமுதாயத்தினரும் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் ஒன்றுபட்ட இலங்கை என்ற நிலைக்கு உட்பட்டு சுயமாக செயல்படவும் கௌரவமாக வாழவும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்தியா கூறி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினையில் இலங்கை தமிழர் நலன் காக்க இந்தியா தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்திருப்பதாக தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2G வழக்கில் சிபிஐ நீதிமன்றத்தில் சாட்சியமாக ஆஜராக அனில் அம்பானிக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவன தலைவர் அனில் அம்பானி சிபிஐ தரப்பு சாட்சியாக வெள்ளியன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என நீதிபதி OP சைனி கடந்த வாரம் உத்தரவிட்டார். சிபிஐ நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி அனில் அம்பானி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் பாட்டியாலா நீதிமன்றத்தில் அனில் அம்பானி வெள்ளியன்று ஆஜராக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதையடுத்து தொழில் தொடர்பாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள நிகழ்ச்சி இருப்பதால் வெள்ளியன்று நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து தனக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு எந்த தேதியிலும் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் அனில் அம்பானி புதிய மனுவை தாக்கல் செய்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி OP சைனி நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து ஆகஸ்ட் 2வது வாரம் வரை அனில் அம்பானிக்கு விலக்கு அளித்து உத்தரவிட்டார். இவ்வழக்கில் அனில் அம்பானியின் மனைவி டினாவும் ஆஜராக வேண்டும் என சிபிஐ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. ஆனால் ஆஜராக வேண்டிய தேதியை நீதிமன்றம் இன்னும் முடிவு செய்யவில்லை. 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்திய அரசு ஊழியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு, காலி பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை, கருணை அடிப்படையில் பணிபுரிவோருக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் வலியுறுத்தி வந்தனர். இவற்றை நிறைவேற்ற கோரி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர் சங்கத்தினர் வியாழனன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை சேப்பாக்கம் அடுத்த எழிலகத்தில் தமிழக அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தன்னிச்சையாக வரக்கூடிய வருவாயிலே பெரும் பகுதியை வேண்டியவர்களுக்கு ஒதுக்கீடு செய்துவிட்டு அன்றாடம் உழைக்கக்கூடிய அடித்தட்டு அரசு ஊழியர்களுக்கு குறைந்த பகுதியை ஒதுக்கீடு செய்யக்கூடிய இந்த மோசடியை கண்டித்து இந்த மறியல் போரை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்றும் இல்லையெனில் லோக்சபா தேர்தலில் கடும் விளைவுகள் ஏற்படும் என்றும் போராட்டத்திற்கு தலைமை ஏற்ற அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் காமராஜர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். உத்தரப்பிரதேச பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் தவளை இருந்தது அடுத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் சப்ரா பள்ளியில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த மதிய உணவை சாப்பிட்ட 23 குழந்தைகள் இறந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் ஒரு மாணவிக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் தவளை இருந்தது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி அறிந்ததும் பள்ளியில் திரண்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை அதிகாரி தெரிவித்தார். केंद्र सरकार की योजना है, क्यों खत्म कर देना चाहिए? भाई अच्छी के लिए चलाई गई है योजना, बच्चे का आहार अच्छा मिलना चाहिए. अगर उसमें जो भी इन्वॉल्व हैं, अगर कोई गलत दे रहे हैं तो उन पर कार्रवाई होनी चाहिए. சாப்பாட்டில் தவளை இருப்பதை பார்த்ததும் முதலில் விஷயத்தை மூடி மறைக்க பள்ளி நிர்வாகமும் சமையல்காரர்களும் முயன்றனர். மக்கள் ஆவேசத்துடன் திரண்டதால் தவறை ஒப்புக்கொண்டதோடு இதுபோன்ற தவறு மீண்டும் நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக பள்ளி ஆசிரியர்கள் உறுதியளித்தனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக 9ஆம் வகுப்பு மாணவியை 2 ஆசிரியர்கள் பாலியல் பலாத்காரம் செய்தது அம்பலமானதால் கிராம மக்கள் பள்ளியை இழுத்து பூட்டினர். ஹரியானா மாநிலம் பிவானி மாவட்டம் டுத்வா கிராமத்தில் அரசு பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவியை ஆசிரியர்கள் 2 சேர்ந்து 6 மாதங்களாக பலாத்காரம் செய்துள்ளனர். எதிர்த்து போராட முடியாத பெற்றோர் மௌனம் சாதித்துள்ளனர். தொடர்ந்து இதை சகிக்க முடியாமல் மாணவி கிராமத்து பெரியவர்களிடம் கூறி கதறி அழுததை அடுத்து கிராம மக்கள் ஆவேசத்துடன் திரண்டு பள்ளியை இழுத்து பூட்டினர். 2 ஆசிரியர்களையும் நைய புடைத்து போலீசிடம் ஒப்படைத்தனர். ऐसा है जी, हमारे गांव की एक मंदबुद्धि लड़की थी जो 9वीं कक्षा में पढ़ती थी. उसके साथ हमारे स्कूल के 2 अध्यापकों ने बार-बार बलात्कार किया. इस बाबत गांव वालों को ये पता चला तो उन्होंने
उनके खिलाफ मुकदमा दर्ज। हाँ, वो 2 महीने पहले, ये 5-6 महीने से हो रहा था। 2 महीने पहले लड़की का अबॉर्शन हुआ है। उसकी माताजी ने ये बात दबा दी थी, लेकिन जो लड़के ने बयान दिया था 4-5 के सामने, महिलाओं के सामने, वहाँ से बात ये धीरे धीरे बढ़ी और परिवार वालों को पता चली। अब परिवार वालों ने, गाँव वालों ने सोचा कि इनको सजा दिलाई जाए। ஹரியானா மாநிலத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள மாணவி பலாத்கார சம்பவம் குறித்து கல்வித்துறையும் தனியாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. காணாமல் போன தனது மனைவியை கண்டுபிடிக்க போலீசாரால் அலைக்கழிக்கப்பட்ட 97 வயது முதியவர் கோவை மாவட்ட கலெக்டரிடம் முறையிட்டுள்ளார். கோவை வெள்ளலூரைச் சேர்ந்தவர் 97 வயது சுதந்திர போராட்ட தியாகி காளிமுத்து. இவரது மனைவி தெய்வானைக்கு 83 வயது. இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருந்தாலும் தனியே வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி முதல் தெய்வானை காணாமல் போய்விட்டார். இது குறித்து போத்தனூர் போலீசில் காளிமுத்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. தினமும் போலீஸ் நிலையத்துக்கு அலைந்து திரிந்த காளிமுத்து தனது மனைவியை கண்டுபிடித்து தரக்கோரி கோவை கலெக்டர் மற்றும் போலீஸ் கமிஷனரிடம் மனு அளித்தார். ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 6 மணிக்கு என்னுடைய மனைவி தெய்வானை வீட்டை விட்டு வெளியே போனது இதுவரைக்கும் வரல. அதனால நான் பல பக்கம் தேடி பார்த்தா கிடைக்கல. கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 97 வயதிலும் தனது வாழ்க்கை துணையை தேடி காளிமுத்து போராடுகிறார். கலெக்டர் அலுவலகம் வந்திருந்தவர்கள் அவரை பார்த்து கண் கலங்கினர். ஆனால் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தார் மனம் இறங்கவில்லை. இதுவரை மௌனம் கலைக்கவில்லை. தங்கத்தின் விலை வியாழனன்று சவரனுக்கு 176 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,568 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,571 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 44 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,350 ரூபாயாக இருந்தது. கன்னியாகுமரியில் செதுக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை கப்பல் மூலமாக ஆஸ்திரேலியா கொண்டு செல்லப்பட்டு சிட்னி நகரில் நிறுவப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பகுதியில் உருவாக்கப்படும் சிலைகள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இங்குள்ள தானு சிற்பக்கூடத்தில் 6.5 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை செதுக்கப்பட்டது. இந்த சிலையை கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை தயாரித்த கணபதி ஸ்தபதியின் மாணவர் நல்லதானு செதுக்கினார். தற்போது சிலை செதுக்கும் பணி முழுவதுமாக நிறைவடைந்த நிலையில் அதனை ஆஸ்திரேலியா அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி கப்பல் மூலமாக ஆஸ்திரேலியா கொண்டு செல்லப்பட்டு செப்டம்பர் மாதம் சிட்னி நகரில் இந்த சிலை நிறுவப்படுகிறது. சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற இந்த மயிலாடியிலிருந்து திருவள்ளுவர் சிலை ஒன்று ஆஸ்திரேலியா கண்டத்திற்கு செல்கிறது. குமரி மண்ணிலே பிறந்த திருவள்ளுவருக்கு குமரியிலிருந்தே சிலை செய்து போவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டமும் ஆஸ்திரேலியா வரை நீண்டிருந்தது. அதில் தமிழ் பண்பாடு நிறைய அங்கே காணப்படுகிறது. செப்டம்பர் மாதம் திருவள்ளுவர் சிலை நிறுவப்படும் தினத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு தமிழ் அறிஞர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.